குறிப்பிட்ட திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள் அப்படியெல்லாம் நாங்க சொல்ல. நடிகர் சங்கம் செயல்படல, அதுல வைக்கப்படுறோம். நான் ஒருவேளை நான் நடிகனா இல்லைன்னா இதே மாதிரி நான் அங்கிட்டு உட்காந்து நான் கேட்டிருப்பேன். இந்த நாற்காலியில வந்து நான் அந்த போஸ்ட்ல உட்காரணும், இல்ல நாஜு சார் அந்த போஸ்ட்ல உட்காரணும் நாங்க என்னைக்குமே சொன்னதில்லை. ஆனா உண்மையை சொல்ல போனா அங்க சேலத்தில் எதிர்த்து நின்ன பையன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரே அல்ல. எல்லா உறுப்பினர்களுக்கும் ஓட்டு போட வரணும் அப்படின்னு தான் சொல்றோம் தவிர எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. எல்லோருக்கும் வணக்கம். இப்போதான் கமல் சார் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதோட நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம். நடிகர் திலகத்தை மரியாதையுடன் நினைவு கூறியதில் அரசு நடிகர் இனத்திற்கு தனக்கும் பெருமை சேர்த்து கொண்டது. கண்ணும் மனதும் நிறைய நன்றி. அன்னாரது வாரிசு என தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படும் பல்லாயிரம் பேரில் ஒருவன் அன்பன் கமல்ஹாசன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாங்கள்லாம் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கோம். இதுக்கு பின்னால எந்த ஒரு காரணம் இல்லை. மிக பூரணமாக சிவாஜி ஐயா அவர்களுக்கு மணிமண்டம் நிறைவேற அந்த அந்த பெரும் கனவு நிறைவேற போதுன்ற சந்தோஷத்தை நாங்கள் இருக்கோம். அதற்காக முழு மனதோடு தமிழக அரசின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு 13 ஆண்டு கால ஒரு காத்திருத்தல் இன்னைக்கு வந்து அவங்க மூலியமா நடந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி. எங்களோட நன்றியை பதிவு பண்ணுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம். எங்களோட சந்தோஷத்தை, எங்களோட நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது 2002 கொடுக்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு வந்து 2015 அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மணிமண்டபம் வரப்போகுதுன்ட்டு தமிழக அரசு வந்து அந்த பொறுப்பை எடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Sincerely, we thank the Tamil Nadu government and our honorable CM, அம்மா அவர்கள். God bless you. மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். சார், இதாவது இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்காதனால தான் தமிழக அரசே இந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காங்க. இவ்வளோ ஆண்டுகளா நடிகர் சங்கம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டாமல் போனதுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணம் வந்து அதான் சொல்றேன். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் தான் நாங்கள் கட்ட முடியும் அப்படின்னு நடிகர் சங்கம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரோடு போட்டு 4,20,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது 2 லட்சம் ரூபாய் தான் எங்களால் கட்ட முடியும். ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த 3 ஆண்டு அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அறிவிக்கும் போது அதில் எத்தனை விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதில் தான் அந்த முறைகேடுகள் அப்படின்றது நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாக கேள்வி கேட்கறதுக்கு இது ஒரு உதாரணம். இத்தனை வருஷம் வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு சிவாஜி ஐயா ஒரு நம்ம எங்க எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். எங்க இளம் தலைமுறை மட்டும் இல்ல, சினிமா துறைக்கே ஒரு நடிகரா ஒரு முன்னுதாரணமா இருந்தார் சிவாஜி சாருக்கு. ஒரு பேசிக் விஷயம், அது ஒரு பேசிக் விஷயம். அது பண்ணல. 10 வருஷம் 12 வருஷம் பண்ணல. ஏன் பண்ணலன்றது அதுலயே பதில் இருக்கு. அது அவரு தான் பதில் சொல்லணும். நடிகர் சங்க சொத்து அதை பார்க்கும்பொழுது மணிமண்டபம் வந்து பெரிய விஷயமே. ஆமா, ஒரு நகத்தை இறந்து போன நகத்தை கிள்ளி போடுற விஷயம். ஆமா, அதை பண்ணாத நீங்க சந்தோஷம் நன்றி சொல்றது ஓகே. நடிகர் சங்கத்துக்கு உங்க அணியா இருக்கட்டும், பொதுவா இருக்கட்டும், இது அவமானமா சந்தோஷம் சார்? இது நடிகர் சங்கத்துக்கு அவமானம் சார். ஓப்பனா நான் சொல்றேன். இது வந்து 10 வருஷம் நீங்க சொன்ன அதே கேள்விதான் என் மனசுல இருக்கு. அதுதான் நானும் கேட்கிறேன். நான் ஒருவேளை நான் நடிகனா இல்லைன்னா இதே மாதிரி நான் அங்கிட்டு உட்காந்து நான் கேட்டிருப்பேன். எப்படி உங்களால கட்ட முடியும்? இத்தனை இளம் நடிகர்கள், இத்தனை டாப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு தொகை? இதே மாதிரிதான் எங்களை கேட்டுதான் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்திருப்போமே. இப்போ மணிமண்டபம் வந்து 10 வருஷமா இருக்குன்னா ஆண்டுக்கு இப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தா சிறப்பா செயல்பட்டு இருக்கலாம்ல. அது வந்து உண்மையிலேயே நாங்க வந்து வருத்தப்படுறோம். உங்க படம் பாயும் புலிக்கு தமிழ்நாட்டில் தடை பிடிச்சுதான் இப்போ
திரையரங்க உரிமை செயலாளர் பன்னீர்செல்வம் கூறியிருக்காரு, அது உண்மையா? அதான் இப்போதான் எனக்கே நான் உள்ள நுழையும் போது தான் சொன்னாங்க. அது தயாரிப்பாளர் நான் இல்லைன்னா நான் இருந்திருந்தா நான் பேட்டிக்கே வந்திருக்க மாட்டேன். நான் ஓடி அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பேன். வேற யாரோ தயாரிப்பாளர் அதுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க. 5 மணிக்கு மீட்டிங்கு, கண்டிப்பாக சுலபமாக முடியும்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். சொற்ப தொகை தான், ரொம்ப சொற்ப தொகை தான் தேவைப்படுது. அதாவது முதலமைச்சராக இருந்தபோது அம்மா வந்து கேப்டன் போய் கேட்டார், சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டணும்னு, சிவாஜி வீட்டில் வச்சு அப்போ கொடுக்கப்பட்ட அனுமதி. அதனால கேப்டன் உள்ள வர்றாரு, நீங்க அவரையும் குற்றம் சொல்லி பேசுறீங்களா? அதான் சார். அதுக்கப்புறம் வந்து 2 டேர்ம், அதாவது நான் சொல்றது வந்து 2002க்கு அப்புறம் 2005ல் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷன் நடக்குது. நான் சொல்றது 10 வருஷம் இல்ல. நான் சொல்றது என்ன, கேப்டன் இருக்கும்போது வழங்கப்பட்டது. அப்போ இந்த குற்றச்சாட்டுல அவரும் உள்ளுக்கு வராரு சார். இது குற்றச்சாட்டுன்னு யாருமே சொல்ல, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. அரசாங்கம் வந்து இது குற்றச்சாட்டா சொல்லல. கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க கட்டி இருப்போம். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கேப்டன் இருந்தாலும் சரி, இப்போ சரத் சார் இருந்தாலும் சரி, நடிகர் சங்கம் தான். அது தலைவர்கள் நாளைக்கு நாங்க பொறுப்பு வந்தாலும் பொறுப்புகள் இருக்கிறவங்க யாரோ ஒரு தான். அடுத்தது அந்த கமிட்டியை வந்தாலும் நடிகர் சங்கம்ங்கிறது தான் பொது பேரா இருக்கு. அதனால தலைவர்களை நம்ம குறை சொல்ல போறதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஒரு மிகப்பெரிய செயலை செய்வதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டிருக்கலாம், அல்லது திட்டமிடல் தேவைப்பட்டிருக்கலாம். 2 நிர்வாகமும் செய்யலைங்கிறத நீங்க தெளிவா குறிப்பிடுங்க. அதான் உண்மையா, அது 2 நிர்வாகம் செய்யலைங்கிறதான இவங்க பேச்சே இருக்கு. ஏன் நீங்க அதை மட்டும் தனியா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு? நீங்க தானே சொல்றீங்க, நாங்க 2 நிர்வாகத்தையும் தான் சொல்றோம். நாங்க வந்ததே வேற. நீங்க தப்பா நினைக்க வேணாம். குறிப்பிட்ட திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள் அப்படியெல்லாம் நாங்க சொல்ல. நடிகர் சங்கம் செயல்படல, அதுல வைக்கப்படுறோம். இன்னைக்கு வந்து அரசாங்கம் செயல்படுது, அதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், சிம்பிள். அது இவர் பண்ணாரா இன்னார் பண்ணாரா வேணாம் சார், அது வேணாம் ப்ளீஸ், தயவுசெய்து வேணாம். சார் அவங்க அணிக்கு குஷ்பு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, விவேக்கு மனோபால் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அடுத்து வேற யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? அவங்க அணி எப்போ அறிவிக்க போறீங்க? யார் தலைவர்? நான் இப்போ சொல்வேன், இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் எங்க அணி சார்ந்தவங்க. எல்லா உறுப்பினர்களும் சந்திக்கிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் ஓட்டு போட வரணும் அப்படின்னு தான் சொல்றோம், தவிர எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ வெளிப்படையா எல்லாரும் வந்து நாங்க விஷால் அணி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஷாலுக்காக ஓட்டு போடல, இந்த அணி வந்து ஏதோ நல்லது செய்ய போது, மாற்றம் தெரிவிக்க போறாங்க அப்படின்ற நம்பிக்கையில அத்தனை பேரும் சொல்றாங்க. ஸோ அவங்க சார்பா சொல்லும் போதுதான் நான் எழுத்துப்பேன், தவிர நான் தனிப்பட்ட எங்க அணி சார்ந்தவங்க அத்தனை பேரும் யாருமே இவங்க வந்து எங்க அணி இல்லை அப்படின்னு நாங்க சொல்ல போறது இல்லை. சார் உங்க அணிக்கு பாண்டவர் அணின்னு தெரிஞ்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா எதிரணி வந்து கௌரவ அணின்னு இருக்கு. அந்த அணியில் அப்படின்னா அப்படி நாங்க நினைச்சல. ஒரு பொது விஷயமா ஒரு நில பிரச்சனைக்காக போராடின ஒரு அணிங்கிறதுனால ஒரு காரண ஒரு ஃபீல் எங்களுக்கு அதான் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு எங்க சார்ந்த அந்த இடம், அந்த நடிகர் சங்கம் இடம் 19 கிரவுண்ட் அபிபுல்லா ரோட்ல இதே மாதிரி ஒரு கட்டடம் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் இந்த எலெக்ஷன்ல இறங்க போறோம். அதுதான் எங்களோட நோக்கம். மணிமண்டபம், சிவாஜி சார் மணிமண்டபம்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். we are also looking forward. எங்க நடிகர் சங்கத்திலையும் அதே மாதிரி ஒரு நல்ல பில்டிங் வரும், எங்க ஃப்ரெட்டர்னிட்டிக்கு சார்ந்த ஒரு பில்டிங் வரும்ன்ற நம்பிக்கையில நாங்க ராவு பகலா உழைக்கிறோம். எலெக்ஷன்ல நிக்க போறோம், ஜெயிக்க போறோம். கட்டடம் கட்டுவதற்கு முறையா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை என்கிட்ட காமிச்சாரு. அந்த ஒப்பந்தம் செல்லுமா செல்லாது? எது சார்? கோர்ட்ல இருக்கு சார். இல்ல ஒரு நிமிஷம். எது சார்? கட்டடம் கட்டுவதற்கான முறையான எந்த கட்டடம்? நடிகர் கட்டடம் எங்க உங்ககிட்ட இருக்க? இப்போ இல்ல என்கிட்ட காமிச்சா உங்களுக்கு சிறப்பு வேணும் வாங்கிட்டேன். சரி, அதுல என்ன ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரீங்க? கட்டடம் கட்டுவதற்கு ஏன் காலதாமதம் கேட்டேன். அது சொன்னா 2 வருஷம் வந்து கேஸ்ல போயிடுச்சு, நிச்சயமா கட்டடம் கட்டுவோம், அதுக்கான தஸ்தாவேஜுகள் இருக்கு, பத்திரம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, பத்திரம் இருக்கு. அண்ணே, கேஸ்ல வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க கோர்ட்ல. ஏன் கொடுத்தாங்கன்னா ட்ரஸ்டிங்கிறவங்க 9 பேர் கையெழுத்து போட்டாதான் எதுவுமே செல்லும். இங்க 2 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது செல்லாதுன்னு சொல்லிதான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பத்திரம் செல்லுமா செல்லாதான் நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. முடியலைங்க, அந்த கேஸ் நடந்துட்டு தாங்க இருக்கு, ஓபனா தான் இருக்கு. அப்பயே கட்டடம் கட்டல, சிம்பிள். ஸ்டே கொடுத்துருக்கீங்களா? அப்ப கேங்க ஸ்டே எப்ப கொடுப்பாங்க? பிரச்சனை தாங்க ஸ்டே கொடுப்பாங்க. என்ன
இல்லண்ணே, நீங்க அதான் நான் அது ஒரு பேட்டியில சொன்னேன், வாழைப்பழம் காமெடி மாதிரி அதுதான் இதுதான் அதுன்னு. சேலக நாடக நடிகர் சங்க தேர்தலில் வந்து உங்கள் அணி இது தோல்வி அடைந்திருக்கு. இது வந்து ஒரு பின்னடைவா இருக்குமா? மன்னிக்கணும், தோல்வி அப்படிங்கிற வார்த்தை வந்து நாங்கள் ஒத்துக்காத ஒரு விஷயம். சேலத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாகப்படுத்திடுறோம். இந்த தென்னிந்திய நாடகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தமிழகம் எங்கும் இருக்காங்க. தமிழகம் எங்கும் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு நாடக சங்கத்தினோட தொடர்பில் இருக்காங்க. அதுல 100 பேர் தான் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. ஆனா 200 பேர் அங்க இருக்காங்க. அந்த லோக்கல்ல நடக்கிற நாடக தேர்தல்கள் அனைத்தும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க இல்லாத உறுப்பினர்களால் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா நாங்க அங்க போய் உறுப்பினர்களை சந்திக்கணும். இந்த சந்திக்கிறதுக்கு எதுக்கடா இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, ஆச்சரியமா இருக்க அப்படின்னு அங்க எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தரோட கிடையாது உண்மையை சொல்ல போனா. ஆனா நாங்க துணிஞ்சு அங்க போய் இருந்த ஒரு 20 பேர் 30 பேர் எங்களை நம்பி வந்தவர்களை தான் முதல்ல நாங்க சந்திச்சோம். எல்லா இடங்கள்லயும் நேரில் போய் இப்ப பேசுறது போலவே ஒரு மேடைகள் கூட பத்திரிகைகளும் தொலைத்தொடர்பும் இல்லாத மேடைகளை நாங்க பேசினதே கிடையாது. எல்லாமே பதிவுகளாகத்தான் நாங்க பேசணும், மரியாதையா பேசணும், உண்மையை பேசணும், யதார்த்தமா பேசணும். அப்போ எதிராளி பத்திரிகைகள் என்ன பண்ணுது, இந்த பையன் இந்த குரூப் எங்க அணி அப்படின்னு வந்து அவங்க கேப்ஷன்ஸ் கொடுத்து அதை பண்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா அங்க சேலத்தில் எதிர்த்து நின்ன பையன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரே அல்ல. அவர் சேலம் நாடக உறுப்பினரை சேர்ந்தவர், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினரே அல்ல. அந்த லோக்கல் சங்கத்தினுடைய பிரச்சனைகளுக்காக அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. ஒருவேளை அது தோல்வி அப்படின்னே வந்து நீங்க டிக்ளேர் பண்ணாலும், இல்ல எங்களை சார்ந்து மற்றவங்க டிக்ளேர் பண்ணாலும், ஆம் தோல்விதான். அதிலிருந்து படிக்கட்டுகளாக எங்களுக்கு எப்படி ஏறணும்னு எங்களுக்கு தெரியும்.